نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك أن لا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا صدق الله العظيم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் புகழை கூறியவனாக என்னுடைய ஜும்மா உரையை துவங்குகின்றேன். உலகத்திலே அல்லாஹு தஆலாவுக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் மிக மிக அவசியமாக பேண வேண்டிய ஒரு உறவு என்பது ஒரு பிள்ளை அவனுக்கும் அவனுடைய பெற்றோர்களுக்கும் இடையில் உண்டான உறவு. இதை நாம சொல்லவில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தனது அருள்மறையிலே மிக அழுத்தமாக மிக மிக கம்பீரத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைப்பு கொடுத்து மக்களுக்கு சொல்லும்படியாக சொல்லுகின்றான். அதையும் கூட அல்லாஹ் கூறுகின்றான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் மக்களுக்கு சொல்லிடுங்க, அல்லாஹ் ஒரு தீர்ப்பு எழுதிவிட்டான், ஒரு முடிவு செய்துவிட்டான், அல்லாஹ் கடமையாக ஆக்கிவிட்டான், மனிதர்கள் அவனையே வணங்க வேண்டும், அவனை என்று வேறு யாரையும் வணங்கிவிடக்கூடாது, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டுமே என்பதாக மக்களுக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள். இது அவர்கள் மீது இட்ட கட்டளை, அது ஃபர்து என்று சொல்லிவிட்டு அதையும் கடமையாக்கினான். அடுத்து வபில் வாலிதைனி இஹ்சானா, அதே ஆயத்தில் சொல்றான், அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரிகளாக இருக்க வேண்டும், பேணி நடக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா எழுதிவிட்டான். அப்போ தன்னுடைய வணக்க வழிபாடுகள் எந்த அளவிற்கு அடியார்கள் மீது கடமையோ அதே அளவு கடமை பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து கவனித்து அவர்களை கண்ணியப்படுத்தி மரியாதையோடு அவர்களுக்கு உபசரணைகள் செய்வது இறைவனுடைய வணக்கத்தை போன்று இவன் மீது கடமை. அதே மாதிரி அல்லாஹ் அல்லாதவைகளை யாராகிலும் வணங்கி ஷிர்க் வைத்து விடுவானேயானால் அந்த குற்றம் மன்னிக்கப்படுவதில்லை. அல்லாஹ் அந்த குற்றத்தை மன்னிக்க மாட்டான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. மற்ற குற்றங்களை மன்னித்தாலும் கூட அவனுக்கு ஷிர்க் வைத்தவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அவனுக்கு சொர்க்கத்தை தரமாட்டான். அதே மாதிரி யாரெல்லாம் தங்களுடைய பெற்றோர்களை மதிக்காமல் கவனிக்காமல் கண்ணியப்படுத்தாமல் அவர்களை உதாசீனம் செய்து விடுவார்களோ அவர்களுக்கும் சொர்க்கமில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத ஆக்குல் வாலிதைன். பெற்றோரை கொடுமைப்படுத்தியவனுக்கு சொர்க்கமில்லை, சொர்க்கம் நுழைய மாட்டான் என்பதாக சொன்னாங்க. அப்போ எப்படி தொழுகை கடமையோ அதே போன்ற கடமை பெற்றோரை உபசரிப்பது. எப்படி அல்லாஹ் தஆலாவுக்கு இணை வைப்பது பெரும் குற்றமோ அதே போன்ற குற்றம் தாய் தந்தையர்களை உதாசீனம் செய்வது என்பதனை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா திருமறையில் கூற செய்கின்றார். இது சம்பந்தமாக விளக்கமான முறையில் சென்ற ஜும்மாவிலே
பெற்றோரை பேணுவோம் என்ற தலைப்பிலே பேசப்பட்டிருக்கின்றது. இன்றைய ஜும்மாவிலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அதே தலைப்பிலே இன்னும் சற்று விரிவாக என்னவென்றால், தாயையும் தந்தையையும் பெற்றோர்களை ஒரு பிள்ளை உபசரணை செய்வது, பேணுவது என்பது இரண்டு பேருக்கும் ஒரே நிலைதான். தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அவர்களுடைய சொல் கேட்பது, பணிவிடை செய்வது, மரியாதை செய்வது, அவர்களுக்குண்டான செலவினங்களை செய்வது, அவர்களை கவனிப்பது, அவர்களுடைய துஆவை பெறுவது இரண்டு பேருக்கும் சமம்தான். என்றாலும் கூட மார்க்கம் நமக்கு நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவும் சொன்னதன் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்ட செய்தி என்னவென்று சொன்னால், அந்த இருவரில் முதன்மை பெற்றவர் யார்? தாய்க்கு முதலிடமா தந்தைக்கு முதலிடமா என்ற ஒரு கேள்வி வறுமையானால் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? கட்டுப்படுவது, சொல் கேட்பது, மரியாதை செய்வது, கண்ணியப்படுத்துவது இரண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான். இந்த இரண்டு பேரில் யாருக்கு முன்னுரிமை, யாருக்கு தூக்கலான முதலிடம், அடுத்த இடம் யார் என்று பார்க்க வரும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கட்டமைப்புகளை கொண்டு இப்படியும் பேசியிருக்கின்றார். அப்போ இந்த இரண்டு பேர்களிலே தாய் இருக்குகின்றாள் அல்லவா, அவருடைய அந்தஸ்து இருக்குகின்றதே தந்தையை விட 3 மடங்கு அதிகம். 3 மடங்கு தாய்க்கு மரியாதை கூட, கண்ணியம் அதிகம். அப்போ மொத்தத்தில் 4 மடங்கு 75% தாய்க்கு கொடுக்கப்படுவது, 25 தான் தந்தைக்கு. ஆக மரியாதை குறைவாக நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்ல, அந்த அளவிற்கு ஒரு தாய் மேம்பட்டவளாக இருக்குகின்றாள். அப்போ அவள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவளாக இருக்குகின்றாள், அவள் மரியாதை செய்யப்பட வேண்டும் என்பது இந்த பிள்ளைகளின் மீது உண்டான அத்தியாவசிய கடமை என்பதனை நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவிடும் பொழுது 3 பங்கு தாய்க்கும் 1 பங்கு தந்தைக்கும் என்பதாக சொன்னார். அவருடைய இஷ்டத்திற்கு சொல்ல இல்லை, அதையும் அல்லாஹ் தான் சொன்னான். அல்லாஹ் திருமறையில் சொல்லுகின்றான். அந்த ஒரு உதாரணத்தை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயை பேண வேண்டும், உயிர் மூச்சாக கருத வேண்டும், அவளுக்கு மரியாதை கொடுத்து அந்தஸ்தை கொடுத்து அவளை நல்ல விதமாக பரிபாலிக்க வேண்டும் என்பதனை மார்க்கம் நமக்கு மிக அதிகமாக போதிக்குகின்றது. ஒரு சஹாபி வருகின்றார்கள். அந்த சஹாபி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மன் அஹக்குன்னாஸ், மனிதர்களிலே யாருக்கு நான் உபகாரியாக இருப்பதற்கு யார் மிக தகுதி படைத்தவர்கள்னு கேட்குறாங்க. மனித சமுதாயத்தில் மனிதர்களிலே நான் யாருக்கு ரொம்ப விசுவாசமாக, யாருக்கு நான் அதிகமாக அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு சஹாபி கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்முக, உன்னுடைய தாய்க்கு அப்படின்னாங்க. அப்போ என்ன கேட்குறாங்க, மன் அஹக்கு நாசி பி ஹுஸ்னி சுஹபா, நான் அன்பு வைக்க, நான் நேசம் கொள்ள, பரிபாலனம் செய்ய மனிதர்களிலே எனக்கு நெருக்கமானவர்கள் யார் என்று கேட்ட பொழுது ஃபகால உம்முக, உன்னுடைய தாய் என்பதாக சொன்னாங்க. திரும்ப அந்த சஹாபி கொஞ்சம் பொறுத்து கேட்டாங்க, சும்மா அப்புறம் அடுத்த அந்தஸ்து யாருக்கு என்று கேட்கும் பொழுது அப்பொழுதும் உம்முக, உன்னுடைய தாய்க்கு. 3ஆம் முறையும் அந்த சஹாபி கேட்டார்கள், சும்மா அப்புறம் உம்முக, உன்னுடைய தாய்க்கு. உன் தாய்க்கு தான் நீ அதிகம் மரியாதை, அதிகமான முறையில் நீ கட்டுப்பட்டவன், அவளுக்கு உபகாரம் செய்ய வேண்டியவன், உன்மீது கடமை. திரும்ப கேட்குறாங்க, 4வது தடவை கேட்ட பொழுது அபூக்க, உன் தந்தைக்கு என்பதாக 4வது இடம் கொடுக்குறாங்க. அப்போ 3 முறை உன் தாயை பேணிக்கொள், உன் தாயை கவனித்துக்கொள்,
உன் தாய்க்கு உண்டான கண்ணியத்தை கொடு, அவளுக்கு உண்டான மரியாதை செய் என்பதாக. ஏன்னு சொன்னால் ஒரு ஹதீஸ் இப்படியும் வருகின்றது, அல் அபு பாபுல் லில் ஜன்னா, தந்தை ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தின் வாசல். அல் அபு அபூக்க பாபுக்க லில் ஜன்னா, உன்னுடைய தந்தை உன்னுடைய சொர்க்கத்தின் வாசல் என்று சொல்லிவிட்டு மேலும் சொல்கின்றார்கள், வ உம்முக லைஸ பாபுக்க லில் ஜன்னா, உன்னுடைய தாய் உன் சொர்க்கத்தின் வாசல் அல்ல என்றாலும் வ உம்முக ஹியல் ஜன்னா, உன்னுடைய தாய் தான் சொர்க்கம். வஃபி இந்த ரிஜிலிஹி ஜன்னத்துன், அவருடைய காலுக்கு கீழ்தான் சொர்க்கம் என்றார். அப்போ தாயுடைய அந்தஸ்து தந்தையை விட மேல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போது தந்தைக்கு ஒரு பங்கு என்று சொன்னால் தாயை 3 பங்கு அதிகமாக மதிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. திருக்குரானிலே ஒரு 3 இடத்துல ஒரே வாசகம், வவஸ்ஸைனல் இன்சான் வவஸ்ஸைனல் இன்சான் வவஸ்ஸைனல் இன்சான், மனிதர்களுக்கு நாம் வசியத்து செய்கிறோம்னு சொல்கிறாங்க. இந்த 3 இடத்துல தான் வருது இந்த வவஸ்ஸைனல் இன்சான். அப்போ வசைனா என்று சொன்னால் தான் வசியத்து. வசியத்து தெரியும், மூலம் மரண சாசனம், அதற்கு எவ்வளோ முக்கியத்துவம் மதிப்பு. ஒரு தந்தை இறக்க போகிற நேரத்தில் தன் பிள்ளைகளை அழைத்து, என் சொத்து இப்படிலாம் இருக்குது, இங்கே எங்கே கொடுக்கப்படணும், இப்படியெல்லாம் எங்களுக்கு நடந்து கொள்ளுங்கோ என்பதாக சொல்லக்கூடிய அந்த வாக்கு மூலம் இருக்குகின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. வசியத்துன்னு சொல்லுவாங்க, வாக்கு மூலம்னு சொல்லுவாங்க, மரண சாசனம்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் நான் வசியத்தாக சொல்லுவதை போன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு வசியத்தாக எடுத்துக்கங்க இதை என்பதாக ஒரு வாக்கு மூலம், மரண வாக்கு மூலம் கொடுப்பவன் எப்படி முக்கியத்துவம் கொடுத்து பேசுவானோ அந்த மாதிரி அல்லாஹ் சொல்கிறான். அந்த 3மே பெற்றோரை பற்றிய மரண சாசனம் தான், வசியத்து தான். ஒரு இடத்துல மட்டும் தாயையும் தந்தையையும் நீங்கள் பெற்றோர்னு சொல்லிடுறான் ஒரே வார்த்தையில், வஸ்ஸனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் உபகாரிகளாக இருங்கள், பேணி நடந்து கொள்ளுங்கள். இதை உங்களுக்கு நான் வசியத்தா சொல்கிறேன்னு ஒரு இடத்துல சொல்கிறான். மிச்சம் உண்டான 2 இடங்களில் அதையும் சொல்லிவிட்டு பெற்றோர் என்று சொல்லிவிட்டு தாயை தனியாக பிரித்து பேசுகிறான் அல்லாஹ். என்ன சொல்கிறான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானன், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரிகளாக பேணக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறான்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறான், ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவலஅத்துஹு குர்ஹா வஹம்லுஹு வஃபிசாலுஹு ஸலாஸூன ஷஹரா. ஏன் தாயை பேணணும்னு கேட்டால், ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன், அவனுடைய தாய் அவனை சிரமப்பட்டு சுமந்தார். சிரமப்பட்டு சுமக்கிறான். எந்த அளவுக்கு சிரமம், அவளுக்கு போகும்பொழுது வலிக்கி விடுகிற மாதிரி ஒரு சமயத்தில் நேரம் வரும். ஒரு நேரத்தில் தர வலிக்கிடுச்சுன்னா மண்டையில் தான் அடிபடாமல் எல்லாம் பார்த்துக்குவாங்க. ஆனால் ஒரு கருப்பு வலி வயிற்றில் கை வச்சுக்குவான். தாய் பாசம், பிள்ளை பாசம், வயிற்றில் கை வச்சு என் பிள்ளை கயிறக்கூடாது. அப்போ அதெல்லாம் சொல்லி கேட்டான், ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன், உன்னை ரொம்ப கஷ்டத்தோடு சுமந்தாப்பா ஒன்று. 2வது வவலஅத்துஹு குர்ஹா, உன்னை பெற்றெடுக்கும் பொழுது அவள் செத்து பிழைத்தாள், ரொம்ப கஷ்டப்பட்டாள். அது வாழ்வா சாவாங்கிற அந்த போராட்டத்துக்கு மத்தியில் பெற்றெடுக்கின்றாள், செத்து பிழைத்தாள். வஹம்லுஹு வஃபிசாலுஹு ஸலாஸூன ஷஹரா, அதோடு முடியலை. உன்னை அந்த ஹமலில் சுமந்ததில் இருந்து உன்னுடைய பால் குடி காலம் முடியும் வரையிலே உனக்கு பால் ஊட்டி சீராட்டி உன்னை கண்காணித்து வளர்த்தாள். இந்த 3 வேலையை
உனக்கு அதிகமாக செய்தவள் தாய். இந்த 3 வேலையில் ஒரு வேலை கூட புருஷனுக்கு உன்னுடைய தந்தைக்கு சம்பந்தம் இருக்கா? அவள் சுமந்தத்திலேயோ பெற்றெடுக்கும் பொழுதோ பால் கொடுக்குற வேலையிலையோ புருஷனுக்கு எந்த வேலையும் இல்லை, தந்தைக்கு அதெல்லாம் பங்கு கிடையாது. இதனால தான் அல்லாஹ் சொன்னால் இந்த 3 பங்கு அதிகமாக செஞ்சிருக்கிறார். 3 பங்கு தந்தையை காண தாய்க்கு உண்டான மகிமை, கண்ணியம், அந்தஸ்து அதிகம். இதெல்லாம் எனக்கு பார்த்துக்கோ, இதை உனக்கு நான் வசியத்தாக சொல்கிறேங்கிறான். இன்னொரு ஆயத்தில் சொல்லும் பொழுது ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின், பலகீனத்திற்கு மேல் பலகீனமாக, ரொம்ப ரொம்ப பலகீனப்பட்டு பார்க்குறோம். எந்த தாயும் டெஸ்ட்டுக்கு போகும்பொழுது நல்லா இருக்கேன்னு சொல்கிறதில்லை. ரத்தம் கம்மியாக இருக்குதுமா, தண்ணி கம்மியாக இருக்குது, நல்லா சாப்பிடு டாக்டர்னு சொல்கிறத பார்க்குறோம். அப்போ அவ்வளவுக்கு பலகீனப்பட்டு சிரமப்பட்டு இருக்கிறான். இதை தான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த 3 இடத்துலையும் வசியத்தா சொல்கிறேன், வசியத்தா சொல்கிறேன், வசியத்தா சொல்கிறேன் என்பதாக சொல்லி, உன்னுடைய தாய் தந்தைக்கு நீ அதிக உபகாரியாக இரு, அதில் தாய்க்கு அதிகமாக உபகாரம் செய், அதிகமான முறையில். ஏனென்றால் அந்த தாய்மைக்கு ஈடாக உலகத்தில் ஒன்றுமே இல்லை. தாய்மைக்கு ஈடாக எந்த அன்பையும் சொல்ல முடியாது. ஒரு விஷயத்தை சொல்ல நல்லா விளைவிக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை ஒரு தாய் பெற்றெடுக்கிறான்னு வச்சுக்கோம். அந்த குழந்தையை டிஸ்சார்ஜ் செய்யும் பொழுது டாக்டர் நர்ஸு சொல்கிறாங்க, அம்மா இந்த குழந்தைக்கு இந்த வியாதி இருக்குது, ஹார்ட்டில் ஓட்டை இருக்கலாம், இல்லை ஒரு கண்ணு பழுதாக இருக்குது, இப்படி விரல் கூட அல்லது குறைச்சேன், ஏதோ ஒன்று காலில் வளைவு ஏதோ ஒன்று இருக்குதுமா, இன்னும் நல்ல நல்ல பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இங்கே இருக்குது ஆஸ்பத்திரியில், இதை வேணா வச்சுட்டு வேறு நல்ல பிள்ளையாக ஒன்று எடுத்துக்க என்று சொல்லப்பட்டால் எந்த தாயும் ஒத்துக்க மாட்டான். அது நொண்டியே முடமும், காது இல்லையோ கண்ணு இல்லையோ என் பிள்ளை விட்டு கொடுப்பாளா? அப்போ தாய்க்கு அந்த அளவு எல்லாம் உயர்வு, அந்த அளவு தாய் மிக மிக உயர்ந்தவள். அவளுக்கெல்லாம் அல்லாஹ் மிக உயர்ந்த அந்த இரவே தான் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய தாயை மதிக்காத வரையில் உங்களுக்கு சொர்க்கம் இல்லை, நீங்கள் உங்களுடைய தந்தையை மதிக்காத வரையில் சொர்க்கத்தின் வாசல் உங்களுக்கு கிடையாது, உள்ள போகிறதுக்கு வழி இல்லை என்பதாச்சு. அப்போ பெற்றோரை கண்ணியப்படுத்துவது, மரியாதை செய்வது, அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை கொடுத்து அவர்களை உபசரணை செய்வது ஒரு பிள்ளையின் மீது அவ்வளவு கடமை. ஒரு சஹாபி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது ரொம்ப ஏழை, அவங்க ரொம்ப ஏழைப்பட்டவங்க, ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எப்படியோ என்னை வளர்த்துட்டாங்க. ஆனால் இப்போ நான் நல்ல வசதியாக இருக்கிறேன். இப்போ என்னவா இருக்கிறேன்? நல்ல வசதியாக இருக்கிறேன். என் தாயையும் தந்தையையும் நான் சொகுசாக வச்சுருக்கிறேன். சொகுசாக இருக்கிறாங்க, நல்ல வீடு கட்டி கொடுத்துருக்கிறேன், நல்ல படுக்கை, நல்ல விதமான சாப்பாடு உணவு நல்லா கவனிக்கிறேன். அப்போ சொல்லிட்டு சொல்கிறாங்க, நான் இப்போ அவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரத்திற்கும் அவர்கள் என்னை கஷ்டப்பட்டு தானே வளர்த்தாங்க, அதுக்கும் இதுக்கு ஈடாயிடுச்சான்னு கேட்குறாங்க. நான் சரியான முறையில் என்னுடைய பெற்றோருக்கு ஈடு செய்து விட்டேனான்னு கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அற்புதமான வார்த்தை. இல்லை இல்லை, ஹுமா யுரீதானி, அந்த 2 பேர்களும் என்ன நினச்சாங்க, நீ வளர வேண்டும், நீ பெருசாகணும், என் பிள்ளை நல்ல பெரிய ஆளாக வரணும், அது அடிவாரியாக வரணும், பெரிய அந்தஸ்தில் வரணும் என்பதாக சொல்லி தன்னுடைய பிள்ளையை அவங்க என்ன நினச்சி வளர்த்தாங்க, நீ வளரணும் வளரணும் வளரணும்னு சொல்லி வளர்த்தாங்க. அவங்க வளர்த்தது அந்த எண்ணத்தில் ஒன்று. நீ எதுக்கு இப்போ தாய்க்கு உபகாரம் செய்கிறவங்க பெற்றோருக்குன்னு சொன்னால், யுரீது ஐ யமூத்தஹுமா, 2 பேரும் மௌத்தா போயிடுவாங்க, இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போகிறாங்களா, எதோ செய்வோம், அவங்க இருக்கிறவங்க தான் செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சி நீ செலவு பண்ணுற இப்போ. ஆனால் உனக்கு அவங்க செலவு பண்ணாங்க இல்லையா, அது எப்படி? அது நீ வளரணும், என் பிள்ளை பெருசாகணும், என் பிள்ளை அறிவாளியாக வரணும், சக்திமானாக வரணும்,
நல்லா படித்து அந்தஸ்தாக வரணுங்கிற எதிர்பார்ப்போடு ஒன்று வளர்த்தாங்கம்மா. அதுக்கு எதுக்கு எந்த வகையிலும் வந்து பொருந்தாது அப்படின்ட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. அந்த ஹஜ்ஜில் பார்த்தோம்னா ஒரு வயசான ரொம்ப பலகீனமான ஒரு தாயை சுமந்து கொண்டு ஒரு சஹாபி 7 முறை தவாஃப் வரார், 7 முறை சை செய்கிறார். தோல்லையே அந்த அம்மா பிடிச்சிட்டு படுத்து கிடக்குது, ரொம்ப வயசானவங்க நடக்க முடியல. அப்போது இவங்க இப்னு அப்பாஸ் அவர்களை பார்த்துட்டு கேட்டாங்க, யார் சஹாபி அவர்களே, தோழர் அவர்களே, என்னுடைய தாய் நான் இப்படி சுமந்து தவாஃப் செய்கிறேன், இப்படி சரியெல்லாம் பண்ணுறேன், என்னுடைய தாய்க்கு நான் சரியான முறையில் அந்த பிரதிபாரம் செய்து விட்டேனா? என்ன சுமந்தாங்க, வளர்த்தாங்க, பால் கொடுத்தாங்களா இல்லையா, அதுக்கு பதிலாக நான் செஞ்சிட்டேனான்னு கேட்குறாங்க. அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு காலம் இல்லை மகனே, ஒரு காலம் இல்லை. நீ உன்னுடைய வயசு பூரா தூக்கிக்கிட்டே தவாப் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கூட உன்னுடைய தாய் உன்னை வளர்த்து ஆளாக்கி உனக்கு செய்த உபசரணைகளுக்கு அது சமமாக ஆகாது என்பதாக சொன்னாங்க. அப்போ தாய்க்குண்டான அந்தஸ்து ரொம்ப அதிகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தாயுடைய அந்த கபரை அபவா என்னும் இடத்திலே அவர்கள் சென்று ஜியாரத் செய்தார்கள். அபுகா ஹவுலஹு, என்னைக்கும் இல்லாத அளவுக்கு அழுதாங்களாம். அந்த அளவு அழுக. அவருடைய அழுகை கண்ணீரை பார்த்து சூழ உள்ள சஹாபாக்கள் எல்லாம் அழுதார்கள். அப்போ தாயை நான் பார்ப்பதற்கு இல்லையே, தாய்க்கு நான் உபகாரணம் செய்வதற்கு எனக்கு வழி இல்லாமல் போச்சே, நான் வளரும் பொழுது என் தாயின் கூட இருந்து அவர்களுக்கு நான் உபகாரம் செய்ய முடியலையேங்கிற அந்த கவலையில் அழுதார்கள். அப்போ தாய் என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத். யாருக்கெல்லாம் தாய் இருக்குகின்றார்களோ, யாருக்கெல்லாம் தந்தை ஹயாத்தாக இருக்குகின்றார்களோ, கொடுத்து வைத்தவர்கள். அவர்கள் பொன் போன்று தாங்கி வளர்க்க வேண்டும், பார்த்து வளர்த்து கொள்ள வேண்டும். சொர்க்கம் அவர்கள் கையில் தான் இருக்கின்றது. சொர்க்கத்தின் வாசல் அவர்கள் தான், சொர்க்கமே அவர்கள் தான். ஒரு செய்தியை சொன்னால் நல்லா விளங்குவதற்கு நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் மனைவி அன்னைய கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவருடைய சிறப்பு சொல்லி ஹதீஜத்துல் குப்ரான்னு பேர். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இஸ்லாத்தை முதலாவதாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்க தான். இஸ்லாத்தை முதல்ல ஏற்றுக்கிட்டவங்க யார்? ஒரு பெண்மணி, கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொத்துகள் பூரா செல்வ சீமாட்டி, மக்களுடைய பெரிய சீமாட்டி. சொத்துக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலவு பண்ணாங்க, தீனுக்காக செலவு பண்ணாங்க. பெருமானார் அவர்களுக்கு தாயாக இருந்தார்கள், மனைவியாக இருந்தார்கள், தோழியாக இருந்தார்கள், அடிமையாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு உபகாரம் செய்தார்கள். எந்த அளவுக்கு அவருடைய உபகாரம்னு சொன்னால், பெருமானார் அவர்களுக்கு 4 பெண் பிள்ளைகள், வேறு ஆம்பளை பிள்ளைகள்லாம் வந்து பிறந்துச்சு, ஆனால் இல்லை, 4 பேர் சொல்லுவோம் இல்லையா, ஸைனபு, ருக்கையா, உம்மு குல்சம், அது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவர்கள் 4 பேர்களுடைய தாய் யார்? கதீஜா அம்மா தான். அப்போ பெண் பிள்ளைகள் அனைவர்களுமே கதீஜாவுடைய பிள்ளைகள் தான், கதீஜா அம்மாவுடைய பிள்ளைகள் தான். அந்த கதீஜா அம்மா அவர்களை குறித்து நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வஃபாத் வரைக்கும் பேசுவாங்க. எந்த செய்தியாக இருந்தாலும் கதீஜாவுடைய காலத்தில் எப்படி இருந்துச்சு, இது நடந்துச்சு என்பதாக அடிக்கடி அவர்களை ஞாபகப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. மூத்தாப்பர் வரைக்கும் மறக்க இல்லை. என்ன நடந்தது? கதீஜா ரலியல்லாஹுடைய அந்த இழப்பு இருக்கின்றதல்லவா, பெருமானார் அவர்களுக்கு பேரிழப்பு. இஸ்லாம் நன்கு வளர்ந்து வரும் பொழுது, இஸ்லாமுடைய வளர்ச்சியுடைய காலத்திலே அல்லாஹ் அவர்களை அழைச்சிக்கிறான். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, மனசு வேதனைப்பட்டாங்க. ஆமுல் ஹுசுன் என்பதாகவே அந்த வருஷத்துக்கு பெயரும் வைக்கப்படுகின்றது, கவலைப்பட்ட ஆண்டு. அப்பேற்பட்ட கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அல்லாஹு தஆலா நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ரத் ஆயிஷா, ஹஃப்ஸா, சஃபியா, மைமூனா, ஜுவைரியா, சௌதா, உம்மு சல்மா, உம்மு ஹபீபா, மாரியத்துல் குப்தியா, ஸைனப் பின்த் ஜஹஷ் 10 மனைவிமார்களை கொடுத்தான். ஒரு கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பகரமாக அவர்களை எடுத்துக்கொண்டதற்காக வேண்டி
அல்லாஹ் 10 மனைவிமார்களை கொடுத்தான். ஆனால் ஒரு தாயை கொடுக்கல. அல்லாஹ் கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டான். கியாமத் வரைக்கும் வாழ்ந்தாலும் கூட தாய் வரமாட்டார். அப்போ தாயின் அந்தஸ்து மிக மிக உயர்ந்தது. அல்லாஹ் 3 பங்கு அதிகமாக மதிக்க சொல்கிறான் தந்தையை காண. எனவே உலகத்தில் நாம் வாழும் கால் ஒவ்வொரு நேரமும் உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் அதிகமான பகுதி எதுக்கு செலவு பண்ணுறோம்? நம்ம நிறைய உலக வளத்தை பெறணும், நல்ல வாழ்க்கை விஸ்தீர்ணமாக இருக்கணும், நல்ல சம்பாத்தியம், நல்ல வியாபாரம், நல்ல விதமான முறையில் நம்முடைய தொழில்துறைகள் நடக்கணும், நல்லா நினைக்கிறோம். அதே மாதிரி எனக்கு அல்லாஹ் ஹயாத் நீளமாக தரணும்னு நினைக்கிறோம். இந்த 2 வேணும்னு சொன்னால் உங்களுடைய பெற்றோர்கள் மூலமாகத்தான் கிடைக்கும் என்பதாக சொல்கிறாங்க. யார் தங்களுடைய பெற்றோர்களை ஆதரித்து அரவணைத்து அவர்களுடைய அந்திய காலத்திலே அவர்களை மிக அன்போடு பேணி, அவங்க எப்படியும் பேசலாம், கோபத்தில் அவங்க சிறு பிள்ளையாக மாறிடுறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ வளர்ந்து வந்து கடைசி சின்ன பிள்ளையாக திரும்ப மாறிடுறாங்க. அந்த கோலத்திலே அந்த காலகட்டங்களில் எது வேண்டுமானாலும் பேச செய்யலாம். இருந்தாலும் அதற்காக வேண்டி கோச்சிக்கிட்டு அப்பா இப்படி பேசிவிட்டாரு, அம்மா இப்படி பேசிவிட்டாங்க என்பதாக சென்று விடாமல் அனைத்தையும் தள்ளி செலுத்து யார் தன்னுடைய தாய் தந்தையை உபகாரம் செய்வார்களோ நிச்சயமாக இவர் உலகத்தில் அதிகமான நேரத்தை எதற்காக செலவு பண்ணுறாரு? வளமான வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறாரு. வியாதி இல்லாமல் நல்ல நீளமான ஹயாத்தை விரும்புகின்றார். இந்த 2ஐயும் அல்லாஹ் தஆலா பெற்றோர்களின் உபசரணையில் வைத்திருக்கின்றார். அந்த 2ஐயும் பெறுவதற்கு யாரெல்லாம் தாய் தந்தையை பெற்றோரை ஹயாத்தாக பெற்றிருக்கின்றார்களோ அல்லது இருவரில் ஒருவரை பெற்றிருக்கின்றார்களோ நல்ல தருணமாக அவர்களை பேணி பாதுகாத்து இந்த 2ஐயும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெற்றோரை பேணி நடந்து அல்லாஹ்வுடைய அன்புக்கும் அருளுக்கும் ஆளாகி சொர்க்கத்திலே சென்று தங்கக்கூடிய அந்த நல்ல தன்மையை தருவானாக. யாருக்கெல்லாம் அல்லாஹ் அந்த வாய்ப்பை தரவில்லையோ, நமக்கு தெரியல, பார்த்தாயிட்டாங்க, இப்போ இல்லை, இருந்தால் அவர்களுக்கெல்லாம் நம்ம உபகாரம் செய்யலாம், இல்லையே என்று ஏங்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி யாருக்கெல்லாம் இல்லையோ அதற்கும் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். துஆ செய்யுங்க அவர்களுக்காக வேண்டி ரப்புக்கு ஃபிர்லி வழி வாழுதைய யாரெல்லாம் என் தாய் தந்தையர்களுக்கு ரப்ப அல்லாஹ் மர்ஹூமா கமா ரப்பயானி சகீரா, யாரெல்லாம் நான் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது என்னை எப்படி அன்பு செலுத்தி என் மீது கவனம் வைத்து என்னை வளர்த்தார்களோ, என் மீது அன்பு செலுத்தினார்களோ அதே போன்று யாரெல்லாம் அவர்களுக்கு நீ ரஹமத் செய்வாயாக, அவர்களுக்கு ரஹமத் செய்வாயாக. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, என்னுடைய பெற்றோர் என்னை நான் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது எப்படி என்னை பேணி அன்பு செலுத்தி ஆதரவு கொடுத்து என்னை வளர்த்தார்களோ அதுபோன்று யா அல்லாஹ் உன்னிடம் வந்துவிட்ட அவர்களை நீ ரஹமத்தோடு அருளோடு ஆக்கி வைப்பாயாக என்று துஆ கேட்டுக்கொண்டே இருங்கள் என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கின்றது பெரியார்களே. எனவே நம்முடைய உயர்வும் நம்முடைய தாழ்வும் நம்முடைய சொர்க்கமும் நரகமும் நம்முடைய பெற்றோர்களாக இருக்கின்றார்கள். எனவே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய வணக்க வழிபாட்டுக்கு அடுத்த அந்தஸ்தை, என்னை வணங்குங்கள், என்னையே வணங்குங்கள், எனக்கு நீங்கள் மாறு செய்து விடாதீர்கள், எனக்கு நீங்கள் சிறுக்கு வைத்து விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பின்னணியிலே உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் உபகாரிகளாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த கடமையான அமலை ஹயாத்தாக அவர்கள் இருப்பார்களேயானால் அவர்கள் நேரடியாக பெற்று நாம் அந்த அமலை சவாபை பெற்றுக்கொள்வது, யாருக்கெல்லாம் அல்லாஹ் அவர்களை அழைத்து கொண்டானோ அவர்களுக்காக துஆ செய்வது. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை அவருடைய துஆவை பெற்ற நல்லோர்களிலே நல்ல மனைவி கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.